ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் ஜுவல்லரி பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நெக்லஸ் பேட்டர்ன், நம்மளுக்கு ஆரம் மாதிரியும் சொல்லலாம், நெக்லஸ் மாதிரியும் சொல்லலாம். இது வந்து ஷார்ட்டாக இருக்கனால நெக்லஸ் டைப்பில் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸில் இது வந்து 8th நம்பர் பண்ணுறாங்க, அதாவது 8 டைப்ஸில் பண்ணாங்க. இது எயித்து. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்ம வந்து ட்ரேசிங் எடுக்கலை, ஜஸ்ட் நம்மளே வந்து ஓனாக எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்றத நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். எந்த அளவுக்கு அகலம் வேணும், எந்த அளவுக்கு லென்த் வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து லைன் வந்து கர்வ் கொடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கிராஸாக, அதாவது வந்து செக்குடு பேட்டர்னில் குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு லைன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து சுகர் பீட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ டாலர் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி டாலர் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுவும் வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். ஸோ நான் வந்து இது கொஞ்சம் ஓவல் ஷேப் மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குட்டி நெக்லஸ் டைப்பில் நான் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து திலகம் ஷேப்பில் கொடுத்துட்ருப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஓவலாக இருக்கட்டும் அப்படின்றதுனால இந்த ஷேப் கீழே வந்து ஓவல் பண்ணியிருக்கோம். இப்போ மேல் போர்ஷன் பார்த்திங்கன்னா இது மேலே எல்லாம் செக்குடு கொடுத்துருக்கோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ கிட்ட இது மாதிரி செக்குடு கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிடுங்க. இப்போ அந்த செக்குடுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கட்டிங் ஸ்டோன் ஒட்டுற அளவுக்கு நம்ம கேப் விட்டுருப்போம். ஸோ அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து பெண்டன்ட்டுக்கு ஜஸ்ட் வந்து அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம க்ளூ கொடுத்து ஃபுல்லாக கட்டிங் ஸ்டோன் நம்மளுக்கு என்ன கலர் வேணும், அதாவது இப்போ நாங்கள் வந்து க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கீழே என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி மேலே வந்து நான் சொன்ன அந்த செக்குடுக்குள்ளே நீங்கள் கட்டிங் ஸ்டோன் ஒட்ட போகிறீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கலர் கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணும் அப்படின்றத இல்லை கான்ட்ராஸ்ட் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கீழேயும் அதே மாதிரி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இல்லைனா பிங்க்கு க்ரீனு அந்த மாதிரி 2 நம்ம கான்ட்ராஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் டாலருக்குள்ளே பிங்க்கும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த செக்குடுக்குள்ளாரையும் ஒரு லேயர் ஃபுல்லாக, அதாவது கிராஸாக க்ரீனு இல்லை பிங்க்கு அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த செக்குடுக்குள்ளே நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்துட்டு க்ளூ தான் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அதுக்குள்ளார வந்து நம்மளுக்கு என்ன கலர் கட்டிங் ஸ்டோன் வேணும் அப்படின்றத அதுக்கேற்ற சைஸும், ஏன்னா அந்த செக்குடு குட்டியாக இருக்கனால குட்டி சைஸாக நம்மளுக்கு தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணது தான். ஸோ 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து மெஷர் கொடுத்தா ஃபுல்லாக நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் எப்படி பண்ணோம், ட்ரேசிங்காக இருக்குமோ அப்படின்றதுனால தான் உங்களை இப்போ திருப்பி சொல்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம ட்ரா பண்ணி நம்ம பண்ணது தான். இது வந்து கண்டிப்பாக ஸ்லீவில் வரும் நம்மளுக்கு, அதாவது ஆரி ப்ளவுஸில் நம்மளுக்கு வந்து ஸ்லீவில் இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸை வச்சு நம்ம வந்து பண்ணுறோம். அது வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ப்ரூச்சஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் ப்ரூச்சஸ் தான் ரொம்ப போடுவேன். இது ஃபைனலாக என் ஸ்டூடெண்ட் பண்ணதுனால இந்த ஒரு வீடியோ லாஸ்ட்டாக இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ ப்ரூச்சஸ் நிறையா போகிறதுனால இது கொஞ்சம் அது கொஞ்சம் டல்லானதுக்கப்புறம் திருப்பி இது அகைன் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம இதெல்லாமே நம்ம திருப்பி நம்ம ஆரியில் நம்ம போட தான் போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லீவில் நம்ம ஒன் சைடு ஒரு ஸ்லீவில் அப்படியே இந்த ஆஃப் நான் பண்ணேன் பார்த்திங்களா, இந்த போர்ஷன் அப்படியே வந்து ஒரு ஸ்லீவில் அப்படியே வரும். ஸோ 2 ஸ்லீவ்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் நான் கொடுக்குறது. இது பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக பெண்டன்ட்டுக்கு ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு இப்போ மேலே வந்துடலாம். இது பற்றி கீழே வந்து நம்ம இப்போ சுகர் பீட் தரோம். நீங்கள் சுகர் பீட் பதில் உங்களுடைய ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து 3mm கொடுத்துக்கலாம். அதுக்கு பின்னாடி வந்து ஸ்டோன் செயின் கொடுத்து திரும்பி ஒரு 3mm கொடுத்து அந்த லேயர் நீங்கள் திக்காக்கிக்கலாம். இல்லை வந்து வெறும் 4mm கொடுத்து அந்த டாலர் ஷேப்பில் வந்து நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் திக்காக ப்ராடாக ஆக்கிக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய ஆப்ஷன் தான். நம்ம வந்து 3mm தான் சுகர் பீட் தான் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டோன்னா நம்ம உள்ளே கொடுக்குற அந்த கட்டிங் ஸ்டோனை திருப்பி நம்ம அதே லேயர் இதில் கொண்டு வர போகிறோம் அப்படின்றதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். ஆரி கிளாஸ் ஆன்லைனும் இருக்குது, ஆஃப்லைனும் இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நியூவாக ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ரூச்சஸ் கிளாஸஸும் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு மெட்டீரியல் அவைலபிள், ப்ளஸ் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிள். ஸோ யார் இன்ட்ரெஸ்ட்டோ நான் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பரில் எனக்கு கால் பண்ணுங்கள். அவ்வளோதான். கீழே இப்போ நம்ம அந்த போர்ஷனை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டிங் ஸ்டோன் ஒட்டிகிட்ருக்கோன்னு சொன்னோம் பார்த்திங்களா. இது மேலே ஃபுல்லாக அந்த லேயர் ஃபுல்லாக மேலே வந்து கட்டிங் ஸ்டோன் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த கேப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கேப்புலேயும் நீங்கள் வந்து கரெக்டாக குட்டி குட்டியாக வந்து நீங்கள் வந்துட்டு க்ளூ வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி அது உள்ளேருந்து நீங்கள் கட்டிங் ஸ்டோன் ஒட்டிகிட்டே வரணும். நான் ஜூம் பண்ணாலும் ரொம்ப கொஞ்சம் பிளர் ஆகுது. இப்போ திருப்பி கரெக்டாக வந்துடும் பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே க்ளூ கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக வந்து அந்த கட்டிங் ஸ்டோனை எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக காஞ்சிச்சு. ஸோ நல்லா உங்களுக்கு அந்த கிளேர் அடிக்குது பாருங்கள். அந்த க்ரீன் கலர் வந்துட்டு இந்த சைட் இன்னும் க்ளூவில் வந்து அது காயாததுனால உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் உங்களுக்கு தெரியுது. அது டிரான்ஸ்பேரண்ட்டாக ஆகிடும் உங்களுக்கு அது காஞ்ச பிறகு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து நம்ம அதே மாதிரியே அந்த ஓவலுக்குள்ளார ஒரு லேயர் வந்து க்ரீனை ஃபுல்லாக கொடுத்துட்டோம். கட்டிங் ஸ்டோன் ஃபுல்லாக அதுலேயும் பேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே ஹேங்கிங்கும் கொடுத்துடலாம். ஏன்னா மேலே போர்ஷன் எல்லாம் காயட்டும் அப்படின்றதுக்காக ஹேங்கிங்கும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி க்ரீன் கலரே வச்சுருந்து அந்த க்ரீன் கலரையும் ஹேங்கிங் வந்து இப்போது நம்ம அதில் கொடுத்து நம்ம முடிச்சு விட்டுறலாம். ஸோ இப்போ இந்த நெக்லஸ்க்கும் அந்த கீழே இருக்க ஹேங்கிங்க்கும் நடு போர்ஷனில் ஒரு க்ரீன் கலரு பெரிய ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், குந்தன் ஸ்டோன் பெருசாக. அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் லிங்க் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு பீடு இருக்க மாதிரி ஒரு நம்ம குந்தன் ஸ்டோன் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அதை கொடுத்துருக்கேன். அதை சுற்றியும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சுகர் பீட் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இது ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணும்போது அந்த இடம் பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ராடாக இல்லை அப்படின்றதுக்காக 2 லேயர் வந்து சுகர் பீட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ ரெண்டிங் பாருங்கள், இப்போ கனெக்ட் பண்ணும்போது அந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக தெரினாலும் நல்லா இருக்குது. ஸோ மிடில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் திலகம் ஷேப் வந்து அதே சேம் க்ரீன் கலரில் எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து கேப்பை ஃபுல்லாக வந்து 4 mm வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக 4 mm கொடுத்து ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அங்கே கேப்பே இல்லாத மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனல் லுக் வரப்போகுது பாருங்கள். ஃபுல்லாக முடிச்சாச்சு பாருங்கள். கீழே வந்து 4 mm கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வந்து க்ரீன் கலர் கட்டிங் ஸ்டோன் வந்து அதுலேருந்து எப்படி பலன்னு எவ்வளோ ஒரு கில்டரிங்காக அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. இதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்லீவ் போர்ஷன் நீங்கள் பண்ணிங்க அப்படிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இது என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்காக நான் ப்ராஜெக்ட்டுக்கு இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ப்ராஜெக்ட் வெயிட்டிங். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆரம் டைப்பு இல்லை நெக்லஸ் டைப் இந்த மாதிரி நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டில் கொடுப்பேன். என்னோடய கிளாஸ் பார்த்திங்கன்னா 120 ஸ்டிச்சஸ் வந்து கவர் ஆகும். இது வந்து விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். இப்போ இதுமே அதுக்கப்புறம் நான் ப்ரூச்சஸ் தான் உங்களுக்கு போட ஆரம்பிப்பேன். ஸோ ப்ரூச்சஸும் நான் வந்து ஃபுல் கிளாஸஸே நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். திரும்பி சொல்கிறேன், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.